தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரனுடைய ஆரம்பகால கதாபாத்திரமா எம்எல்ஏவா ரவிமோகன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினோட டைட்டில் தான் இப்போ அறிவிச்சாங்க, கராத்தே பாபு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கிளிம்ஸ் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது. அதாவது அந்த படத்துக்காகவே நம்ம தமிழ்நாடு அசம்பிளி ஒரு ரியலாகவே ஒரு செட்டு போட்டு அதில் சிஎம்ஆ நாசரும் எதிர்கட்சி தலைவராக கேஎஸ் ரவிக்குமாரும் அப்புறம் முக்கிய அமைச்சர்களாக வந்து நம்ம டைரக்டர் பி வாசுவோட பையன் சக்தி வாசு, அப்புறம் சுப்பிரமணிய சிவா, டைரக்டர் சுப்பிரமணிய சிவா, இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற திமுக மந்திரி சபையில் இருக்கக்கூடிய துரைமுருகன் மாதிரி ஒருத்தர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. கராத்தே பாபு அப்படின்னு ரவிமோகன் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே நகர் மக்கள் கொடுத்த பேர் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பேர் வருது, கராத்தே பாபுன்னு. இப்போவும் தமிழக அமைச்சரவையில் ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ வந்து துறைமுகம் தொகுதியிலேருந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய பி.கே. சேகர் பாபுனுடைய ஆரம்பகால வாழ்க்கையை தான் இது சுட்டி காட்டுறாரோ டைரக்டர் அப்படின்னு தோணுது. இந்த படத்தினோட டைரக்டர் வந்து கணேஷ் கே பாபு. இவர் ஏற்கனவே இந்த டாடா அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் கவினை வச்சு. ஸோ அவருடைய 2வது படம். இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் சீன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து ரவி மோகனை வச்சு ஒரு 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அகிலன் ஒரு படம் தயாரித்தாங்க, அப்புறம் வந்து இப்போ பிரதர்னு ஒரு படம் தயாரித்தாங்க, 3வது இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த 2 படமும் பெருசாக போகலை. பட் இந்த கணேஷ் கே பாபு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு படத்தினுடைய ஸ்டஃப் இருக்குது. ஸோ சீன்ஸ் பார்க்குறப்பவையும் ரவியோட லுக்கையும் அவர் அசம்பிளியில் நடந்து வந்து எம்எல்ஏவாக கெத்தா மைக்கை பிடிச்சி பேசுகிறது, இந்த கரண்ட் அரசியலை இப்போ சமகால அரசியல் நிகழ்வை அப்படியே திரையில் கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. அதனால் ஒரு முன்னணி அமைச்சர் ஒருத்தர் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப பேருக்கு அமைச்சர் சேகர் பாபுவா எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆரம்பத்தில் வந்து ஆர்கே நகரில் இருக்கிறப்ப ஐஓசி பாபுவா அறியப்பட்டார். ஸோ அந்த ஐஓசி ஃபேக்ட்ரி அங்கே இருக்கும். அதில் இந்த பெட்ரோல்லாம் டேங்கர் லாரிகள் நிற்கும். அதில் வந்து பெட்ரோல்லாம் எடுத்து கொடுத்து அதில் சம்பாரித்து பெரிய கட்சிக்கு வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது கராத்தே பாபு அப்படிங்கிற பேரில் இருக்கிறனால ஸோ கராத்தே அவர் வந்து ஆரம்பத்தில் கராத்தே பாபுன்னு அவர் அறியப்பட்டிருக்கலாம். அதன் பின்னர் தான் வந்து அரசியலுக்கு நுழைஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய முழு பேராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவை அடையாளப்படுத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இது அதுதான் கதையா இல்லை வேற ஒருத்தரோட கதையை சும்மா ஒரு பேருக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போவே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது ஒரு தமிழகத்தை சேர்ந்த இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஆரம்பகால வாழ்க்கையை தான் படமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசப்படுது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவர் ஆர்கே நகர் அப்படிங்கிறதுனால அவரை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே நகர் மக்கள் அவர் கொடுத்த பேர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பயோபிக் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். டைரக்டர் கணேஷ்க்கு என்ன பிரச்சனைனா அவங்க அப்பா வந்து ஒரு பொலிட்டிஷியன், அவர் ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கிறவர். அதனால் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வாங்கி அவர் டீட்டெயிலாக பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவியை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அரசியல்வாதியாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வேகமாக படம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் மீதம் படப்பிடிப்பு இருக்குது. இப்போ பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங். ஒரு 1 or 2 months ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். ஸோ இந்த கோடை விடுமுறைக்கு இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரவிக்கு வந்து கடந்த 2-3 படமாகவே சரியாக போகலை. காதலிக்க நேரமையும் அவர் எதிர்பார்த்த அளவு பெருசாக போகலை. அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வேகமாக கொண்டு வந்து தன்னுடைய பேரை வந்து நிலைநிறுத்திக்கணும். அதோடு வந்து ஜெயம் ரவி அப்படிங்கிற பேரை இந்த படத்துல தான் வந்து ரவி மோகன் அப்படின்னு மாற்றிருக்காரு. ஸோ அந்த இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஆர்த்தியோட பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடித்து அதுவும் வரப்போகுது. ஸோ அதோட ராசியையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இந்த ரவிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்குற படமாக இருக்கும் அப்படின்னு இப்போவே பரபரப்பாக பேசப்படுது. ஸோ அரசியல் படம் அப்படின்னாலே அதுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அதையும் பர்டிகுலராக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு கையை மடக்கி விட்டு நம்ம ரவி பேசுகிற வசனங்கள்லாம் படத்தில் எப்படி இருக்க போகுது, மற்றவங்க பேசுகிற வசனங்கள் என்னமா இருக்க போகுது, அனல் தெறிக்கு வசனம் அசம்பிளியில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. அதனால் இந்த சம்மருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி.